ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைட் இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். அடுத்து ஒரே தக்காளி போடுறேன், பொடி பொடியாக கட் பண்ணது. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கும். அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்த ஒரு பவுட்ரு வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். 4 இட்லி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இந்த பச்சை வாசனை ஒரு 2 நிமிஷம் போகணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஷேப்பில். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டப்படி. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது சேர்த்துடலாம். இப்போது இந்த இட்லியை மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ஒரு ஃப்ரைட் இட்லி நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம்.